ரைட் சார். ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள், இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும், அது திரைக்கு வரணும், பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நடக்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நினைவாக்கிய எங்களது இயக்குனர் எனக்கு வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். மறக்க முடியாத நாள் எனக்கு. ஆக்சுவலி மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. இது எனக்கு முதல் பேச்சு, ஏதோ தவறு பண்ணுற ஒரு கான்ஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கோங்க. இந்த விழாவை சிறப்பிக்க வந்ததுக்காக என்னுடைய நன்றிகள். படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு காவியமாக தான் நான் பார்க்குறேன். எங்கள் குழு அனைவரும் இந்த படத்தை பார்த்துட்டோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மேடை பேச்சுக்காக சொல்லலை, ஒரு ஃபீல் குட் மூவி. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் இப்போது ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் திருவள்ளுவர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவர் எப்படி வாழ்ந்திருப்பார், அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கற்பனையாக இருந்தது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா கதை ஃபுல்லாக தெரியாது, என்னோட கேரக்டரைசேஷன் மட்டும் தான் தெரியும். படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அனைவரும் படத்தை பார்க்கணும், தியேட்டருக்கு வரணும். தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் திருக்குறளும் திருவள்ளுவரும் தெரிஞ்ச அனைவருமே இந்த படத்தை ஒரு முறையாக பார்க்கணும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, சினிமா விரும்பிகள்கிட்ட சேருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச் குணா பாபு. நான் ஹீட்ரோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இளையராஜாவோட மியூசிக்கில் பண்ணுறதுன்றது ஒரு அபூர்வமான விஷயம். எனக்கு அது அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். சார் சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க சார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கோட்டாட்சியோட பணிவான வணக்கம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு வெறியன் ஃபேன்ஸ். இன்று வரையும் நான் வந்து திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஸ்வரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையண்டா. வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மா நம்ம அதை மாதிரியெல்லாம் நடித்து பார்ப்போம். ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து, கொட்டாச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேட்குறப்போ நான் இதை பார்க்கல, என்னமோ ஏதோ சின்னது ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். ஆனால் சார் எனக்கு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னால் அதை இவனுக்கவே முடியல. உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து மறைச்சு போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வச்சுருப்பார். இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாடப்புக்குலேயும் நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலேயும் பஸ்ஸுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கண்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து எல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷனுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பாக சேரும். குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் நான் வந்து இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு காவியம். இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும். இந்த மாதிரி படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் வந்து இப்படி ஒரு தூரம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப நன்றி.
இந்த திருக்குறள் மூவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் ரியலி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் நான் இதில் வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ என்னோட பேரே பாடினி குமார் தான். ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு வந்து திருக்குறள்ன்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது, நம்ம போகிற அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது, இப்படி தான் ஞாபகம் வரும். அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டரை எடுத்தேன். பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம், இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இசைஞானி சார் முதல்ல இந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ அது லைக் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க உங்களுக்கும், நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டுருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கிற பெரியவர்களுக்கும், திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், சேபசால் அவர்களுக்கும், விஜிபி அவர்களுக்கும், டைரக்டர் அவர்களுக்கும், எல்லோருக்கும், இதில் படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வந்து நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பெருமை இன்னும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறள் அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப சின்ன 4, 3, 7 பதங்களை வச்சுக்கிட்டு திருக்குறள் வெளிவந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு வந்து அது எப்படியான ஒரு உலகத்தை வந்து அது சிருஷ்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டு யோசித்து அந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சவால். அதை வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் வந்து அதை செஞ்சிருக்கார். அதுக்கே வந்து முதல்ல வந்து அவருக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவுடைய சூழல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது வந்து நம்ம அடிப்படையில் வந்து சினிமான்றதே வந்து கதை சொல்லல் தான். நம்ம இப்போ கதை சொல்லலை மறந்துட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு டெக்னிக்கலாக வந்து அசத்திட்டா போதும், கதை அவசியமே கிடையாது அப்படின்றது. அதுக்கு கோடியாக செலவு பண்ணி அந்த செலவு பண்ண கோடி வரணுன்றது தான் இப்போ லட்சியமாக இருக்கிறோம் பேருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பயங்கரமான வியாபார சூழ்நிலையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சென்சிட்டிவ் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன உணர்வுகள் உள்ள படங்கள்லாம் வந்து இன்றைக்கி சில படங்கள் வந்து இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஏன் மக்களை கவருதுனாக்கா, ஜனங்கள் வந்து இந்த ஜங்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஜங்கிளில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவரத்துக்கு இப்போ எப்படி வந்து நம்ம சுவையான சாதாரண உணவு சாப்பிட்ருந்தோம், தோசை இட்லி மாதிரி சாப்பிட்ருந்த ஆட்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான பர்கர் இது மாதிரிலாம் பண்ணி அதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சுவையை வந்து எப்படி இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து நம்மளை வந்து ரைட் பண்ணுதோ அது மாதிரி தான் இன்றைக்கி சினிமா பல பேர்கிட்ட கழிச்சு அது ஒரு குதிரைப்பந்தயம் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப சில பேர் மட்டும்தான் வந்து இங்கே இந்த ஒரு எதிர்காலத்தில் நம்ம வந்து எங்களுடைய உழைப்பெல்லாம் நம்ம விரயம் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து, ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பெருமை என்னன்னாக்கா, தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸும்
மக்களை வந்து ஆதரிக்கிறாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. அது இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்க வந்து இன்றைக்கி 6 படம் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா நிச்சயமாக வந்து இங்கே வித்தியாசமான படங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது ரொம்ப பேர் சொல்கிறாங்க மலையாளத்தில் தான் அப்படி இங்கே கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. மலையாளத்தை விட நான் எனக்கு 27 வருஷம் நான் கேரளாவில் சர்வீஸ் பண்ண ஆள், நான் அத்தன்டிக்காக சொல்ல முடியும், மலையாளத்தை விட தமிழ் ரசிகர்கள் தான் வந்து வித்தியாசமான படத்தை அங்கீகரிக்கிறவங்க. ஏன்னா மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கெல்லாம் அங்கே வரவேற்பு கிடையாது. சினிமா அங்கே வந்து அந்த படங்கள்லாம் வந்து 4 நாள் கூட ஓடாது. பட் இங்கே வந்து இப்போ நான் வித்தியாசமான படம் எடுத்துகிட்டு நான் 3 படம் 100 நாள் ஓடி இருக்கு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனாக்கா, நம்ம ஊரில் எல்லா நகரங்கள்லையும் நம்ம இருக்கோம், இது நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒன்றா சேர்த்து அதை கமர்ஷியலி வைபிள் ஆக்குறது கஷ்டமாக இருக்குது. நமக்கு எல்லா ஊர்லேயுமே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வரதுக்குள்ளே இந்த படம் போயிடும். ஏன்னா இதுக்கு வந்து அது கமர்ஷியல் ஆதரவு இல்லாதனால. ஸோ அதனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது மாதிரி பிரச்சனைகளில் என்ன மாதிரி இருக்கிற ஒரு குரூப் இருக்குது தமிழ் சினிமாவில். அதில் வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஒருத்தர்ன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப பேர் வரணும். எனக்கு தமிழ்ன்றது வந்துங்க, தமிழ் சொசைட்டின்றது வந்து ரொம்ப ஒரு வர்த்தக சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு வர்த்தகத்துக்காக பிறந்த ஒரு சொசைட்டி கிடையாது தமிழ் சொசைட்டி. இது ஒரு மார்வாடி சொசைட்டி கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை ரசிக்கிற ஒரு சொசைட்டி. எனவே இந்த சொசைட்டியில் வந்து நிச்சயமாக இது மாதிரி படங்கள் வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வரவேற்பு கிடைக்கணும், அதே மாதிரி வரவேற்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி இளையராஜாவினுடைய இசை பாடல்களில் பாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் திருக்குறள், திருவள்ளுவரோடு ஒரு பயணம், இந்த பயணத்தில் கலந்து கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் அன்பும். என்னை பற்றி இவங்க சொன்னாங்க, திரு ஞான ராஜசேகரனும் பாலகிருஷ்ணன் சாரும் அண்ணன் திருமாவும் பிஜேபி ஐயா இருக்கிற இடத்தில் நம்மளெல்லாம் பேசுகிறதுக்கு நம்மளாம் ஒரு துரும்பு தூசி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய உழைப்பு எப்படி மிகப்பெரிய ராஜ்யமாக நீங்கள் ஆக்க முடியுன்றதுக்கு எடுத்துக்காட்டு பிஜேபி குரூப்பு. அந்த அவங்களுடைய வரலாறை ஒவ்வொருத்தனும் படிச்சுட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் எப்படி முன்னேறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு ரேடியோ, ஒரு டிவி தெருவாக போய் விற்று இன்னைக்கு வந்து ஷோரூமாக இன்னைக்கு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க தான். அவர் திருவள்ளுவருடைய சிலையை உலகம் பூரா வைக்கிறார் என்றது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வைக்க முடியுமா? அப்படி ஒரு மாமனிதர் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள். அவர் இருக்கிற அங்கே பாருங்க, நான்லாம் 99ல் தஞ்சாவூரில் பூச்சி மருந்து ரெப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். வில்லேஜாக போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது, அவங்க வயலை பார்க்குறது, அதில் பூச்சி விழுந்துருக்கும், குருத்து பூச்சி, அடுத்தது வந்து இலை சுருட்டு புழு, அல்லது பருத்தியில் வந்து நிறையா பூச்சி வரும். இந்த மாதிரிலாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அத்திமீறி அடங்க பாரு இந்த மாதிரி எழுதி அண்ணன் பேர் தான் எழுதியிருக்கோம். நான் சொல்றது 97, 98, 99. நான் வந்து மிரளுவேன். ஒவ்வொரு வில்லேஜ்லையும் அது இருக்குங்க. இப்படி எப்படி போய் அங்கே இளைஞர்கள் மத்தியில் வில்லேஜில் ரீச் ஆனாருன்னு நாங்கள் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு தலைவர் இருக்கிற இடம் அது. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சார், நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை உளவுத்துறை அதிகாரி தான் சொல்லுவேன். சார், நீங்கள் இயக்குனராக இருக்கிறதுங்கிறது மறைமுகமாக ஏதோ ஒரு வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க இங்கே. ஆனால் நீங்கள் எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி? நீங்கள் அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா, ராவா, அல்லது மொசார்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது. மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அதாவது நிறைகுடம் தளம்பாது, நடுக்கடல் வந்து அலையடிக்காதி மாதிரியே இருப்பார். அவர் எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவர். அதே மாதிரி அண்ணன் வி சேகர் அண்ணன் எங்களுக்கெல்லாம், அதாவது நீங்கள் வந்து சேகூரா, பிரோர் காஸ்ட்ரோ, மூலதனம் இப்படிலாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான். ஆனால் அதிக குடும்ப படங்களை எடுத்தவர். ஆனால் அவர் பேச்சில் சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம்.
அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமராமேனை சொல்லணும், எடுக்கும்போது அப்படி தெரியலவங்க, தெரியவே இல்லை. சின்ன பிள்ளைக்கு உடம்பு பூரா அறிவுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எட்வின் வந்து பிரமாதமான ஒர்க்கு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எடுக்கும்போதே ரெடிங்கன்னு எடுத்துடுறாரு. ஆனால் இதில் பார்க்கும்போது அது டிஏயாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக இவர் வந்து தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய இயக்குனராக வந்துடுவார். ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகாக காட்டுறானோ மிகப்பெரிய கேமராமேன் ஆகிடும். இதில் நடிச்சிருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்க. ஏன்னா இந்த ஜாக்கெட் இல்லாமல் நடிக்கிறது இருக்குல்ல, ஐயோ கிழவிங்க கூட வராது. நாங்களும் இப்போ போய் மதுரை, ராமநாதபுரம், அது பேர் நான் தேனியெல்லாம் போயிட்டோம். அந்த கிழவிங்க 50 வயசு 60 வயசு கிழவிங்க வரும்ல, 60 வயசு கிழவி, அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாமல் ஐயோ நான் வரமாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அத்தனை பேரும் அந்த கேரக்டரை உணர்ந்து, அந்த கேரக்டருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப, அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கும் இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேற யாரையாவது விட்டானா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். அது நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதில் நான் சின்னதாக பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகு தான் அறம், அதுக்கு பிறகு அந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கிறான். ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புன்றான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புன்றா கல்வி. அப்ப அதற்கான நூல் இது. இப்ப என்ன இருக்காங்க, திருமகன் இருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவரை வச்சு சீல் ஷூட் பண்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாவே தெரியும். சீல் ஷூட் பண்ணோன்னே இப்ப நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அவர் அரசியலே பயங்கர பிஸியா இருக்காரு. சில் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த சில்லாம் பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடைவிடாத பணியில ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றதுதான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கெல்லாம் அண்ணன் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டு இருந்தானா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன். இதுல திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்க அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்யறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புகிறேன். என்ன வாசிகையாக தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள்
அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் உயிர் கொடுத்துருக்கேன், நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசை நான் இளையராஜா சார் அவர்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் வாஸ் அ ட்ரீம் கம் டு மூமெண்ட். Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், என்னுடைய குருநாதர், கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் ஏஎம் எட்வின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், கலை இயக்கம் சுரேஷ் கலேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், மக்கள் தொடர்பு மனபை யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும், சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும், ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும், நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும், நண்பர் குணாபாபு அவர்களுக்கும், பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், சந்திரசேகர் அவர்களுக்கும், பாரதி சார் அவர்களுக்கும், மகேஷ் சார் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பூச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுக வந்துடும். தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுக வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யார்பா அவர், அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் காசி ஆனந்தன் ஐயா, யுகபாரதியன், பழனி பாரதி மற்றும் பழனிடமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்கறதுக்காக இங்கே போனேன். நான் முதல்ல நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் அங்கேருந்து வருவதற்கு எனக்கு 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன், வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு எண்ணெய் செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் அண்ணன் திருமாவர்கள் பேச வந்திருந்தாங்க. முதல் முறையில் பலகரப்பு ஐயா பேசிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது புரட்சி புயல் வைகோ அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் கண்ணகி நீதி கேட்டா, இலங்கையில் என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அதனால் எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னன்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா,
அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை, அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி எனக்கு கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கே வர்றதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் ஆவலோடு எதிர்பார்த்த, நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கிட்ட 2000 பேர் உட்காந்து நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன். அண்ணன் உள்ள என்ட்ரி, நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன். ஆனால் ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்கன்னா, அவர் அரசியல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக புலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க. பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா, வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, அப்ப வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்க ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீங்க ஆணை பிறப்பிப்பது ஒரு அரசியல், வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவதுதான் அத்துமீறுவதான் வரம்பு மீறுவதானே, ரெண்டும் அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் பட்சத்தில் சாரி, வரம்பு மீறுவதுதான், நான் ஏன் போய்களே போறேனே, வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அது இருந்துருச்சு பயங்கரமா. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவாக பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை, உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல் அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோகிற நேரத்திலலாம் வந்து பார்லிமெண்ட்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். ஒரு மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல் வந்து இதெல்லாம் சந்திச்சில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிச்சு நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு, இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க, இன்னும் 2 மணி கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழன் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்ன தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல் உண்ணாமை எழுதியிருக்காங்க, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை. எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரோசவா சொல்லுவார் வந்து ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார்.
இதுக்கான திரைக்கதை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது. அதை செம்பூர் ஜெயராஜ், காமராஜ் அவர் தான் பண்ணார். அவர் ஒரு திராவிட இயக்க போராளி. இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுறேன், ஏன்னா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம். ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார். அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார், ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார். இது எப்படி 1330 வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்தது கலைஞருடைய குறளோவியம். எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குறள்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்திங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது. இது என்ன, அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும். நான் அப்படி தான், நான் வந்து ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாகவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க. இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம். ராத்திரி ஃபுல்லாக மழை. செட்டுக்குள்ளே வந்து 2 இன்ச்சு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில். எல்லோரும் கலங்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், விவசாயி நட்டுட்டு வருவான், மழை பெஞ்சு எல்லாம் மூழ்கி போயிடும். நம்ம சினிமா எடுக்கிறோம், தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த அம்மா சொன்னாங்களே, இடும்பைக்கு இடும்பை, அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது. அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம். அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் 2 பேர். விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர், அவர் இதுக்கு உதவி பண்ணார். மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க. இப்போ இதோட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் அவர் இருந்தார், 18ல் அவர் இருந்தார், 15ல் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க. நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. ஜெயமோகன் எழுதியிருந்தார், தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வேஸ்ட் கட்டி போனால் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன. அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம். அவர் கூட எனக்கு பெரிய அறிவும். மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில். அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர், படிப்பாளி. நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டாரு. அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை. அவர் வந்தாங்க. மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற தங்கைக்கும் மிக்க நன்றி. இதில் வந்து தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் வந்து முதல் படம் அவங்களுக்கு. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி. லொக்கேஷனில் அவங்க டைம் எல்லாம் வந்து எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணலை. கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார், ஏன்னா அவரே ஒரு டைரக்டர். ஆமாம், அதனால் மற்றபடி எல்லாம் சுமூகமாக நடந்தது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறள் இந்த தலைப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படத்தின் இசை தட்டை விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள்.